இந்த நாளிலும் கூட உலகமெல்லாம் சிறப்பாய் நினைவு கூறுகிற ஒரு நாள் இல்லை, குருத்தோலை ஞாயிறு. இந்த குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்காத கிறிஸ்தவர்கள் இருக்கவே மாட்டாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நாளானது எல்லா கிறிஸ்தவர்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வெள்ளாடை உடுத்தி கொண்டு கைகளில் குருத்தோலை ஏந்தி ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி அவங்க இருக்கிற பகுதிகளில், சபைகளில், தெருக்களில் ஆர்ப்பரிக்கிறதான ஒரு நாள் இல்லை. ஓசன்னா என்று சொன்னாலே கர்த்தாவே ரட்சியும், இன்றைக்கே ரட்சியும் என்று சொல்லி அந்த நாளில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தது போல எல்லா சபைகளிலும் இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனை எல்லோரும் அனுசரிக்கிறார்கள். நாமும் அதை அனுசரித்து கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாள் கூட ஆண்டவர் உங்களோடு கூட பேசும்படியே கத்த தந்த அந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களில் பிதாவின் சித்தத்தையும் பிதாவின் திட்டத்தையும் தேவனாகிய கர்த்தர் எவைகளை முன்குறித்தாரோ தீர்க்க தரிசிகள் மூலமாக முன்வைத்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்ததான ஆண்டுகள் 3.5 வருடம். 30 வயசில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு வந்தார். 30 வயதுக்கு முன்னாடி என்ன செய்தார் என்று சொல்லி வேதத்தில் எழுதலை. ஆனால் 30 வயசுக்கு முன்னாடி அவர் என்ன செய்திருப்பார்னா, தாய் தகப்பனோடு இருந்திருப்பார், ஆலய ஆராதனைகளை பங்கு பெற்றிருப்பார், தேவனுக்குரிய கனத்தையும் தேவனுக்குரிய மகிமையும் தேவனுக்குரிய எல்லாவற்றையும் செய்திருப்பார். ஊழியத்துக்கென்று வரும்படியே 30 வயசில் தன்னை அர்ப்பணித்து 3.5 ஆண்டு காலங்கள் இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்தார். ஊழியம் செய்த நாட்கள் எல்லாம் அவர் சுய இச்சையாய் செய்யாமல், தன்னுடைய விருப்பமாக செய்யாமல், எதை செய்தாலும் அதை பிதாவின் சித்தத்தின்படி செய்தார். அல்லேலூயா. பிதா தனக்கு என்ன கட்டளையிட்டாரோ, தேவன் இந்த உலகத்தில் எவைகளை நிறைவேற்றும்படியாக விரும்பினாரோ, எதெல்லாம் நிறைவேற்றணும் என்று சொல்லி தேவன் கட்டளை கொடுத்தாரோ அவைகளெல்லாம் நிறைவேற்றும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்தார். அல்லேலூயா. அவ்விதமாக இயேசு ஆண்டவருடைய குமாரனாய் இருந்தாலும், தேவனுடைய சொந்த பிள்ளையாக இருந்தாலும், அவரிடத்தில் எல்லா அதிகாரங்கள் இருந்தாலும், எல்லா வல்லமைகள் இருந்தாலும், இந்த உலகத்தில் அவர் வந்தபோது 100% மனிதனாக வாழ்ந்தார். அல்லேலூயா. மனிதர்கள் எப்படி புசித்தார்களோ அவ்விதமாய் அவரும் புசித்தார். மனிதர்கள் எவ்விதமாய் உடைகள் உடுத்தினார்களோ அவ்விதமாய் அவர் என்ன பண்ணார், உடைகளை உடுத்தினார். மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்தார். அவருக்கு சோதனை வந்தது, வேதனை வந்தது, உபத்திரம் வந்தது, கஷ்டம் வந்தது, பாடு வந்தது, எல்லாமே வந்தது. மனிதர்களுக்கு எவ்வளோ வரமோ எல்லாம் வந்தது, தூக்கமும் வந்தது. அல்லேலூயா. 100% மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அதே நேரத்தில் 100% தேவனுடைய குமாரனாகவும் வெளிப்பட்டார். அல்லேலூயா. 100% வல்லமை உள்ளவராக இருந்தார், அதிகாரம் உள்ளவராக இருந்தார். வார்த்தையினால பிசாசுகளை துரத்தினார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டபோது அநேகர் சுகமடைந்தார்கள். வேதத்தில் ஒரு சிலரை தான் குறிப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவர்கள் யாரெல்லாம் விசுவாசித்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டாகிலும் சுகமாகுவேன் என்று சொல்லி தொட்டவர்கள் சுகமானார்கள். ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பெரும்பாடு உள்ள ஸ்திரீயை மாத்திரம்தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கும் வேறொரு மூலமாக கேள்விப்பட்டு தான் அதை அவங்க செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் அற்புதம் செய்கிறார், இவ்விதமாய் அடையாளங்களை செய்கிறார், அவர் வியாதிகளை சுகமாக்குகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டதுனால அவங்க தீர்மானிக்கிறாங்க, நான் கூட போய் அவருடைய வஸ்திரத்தின் அந்த ஓரத்தை தொட்டா நானும் சுகமாகுவேன் என்று சொல்லி கேள்விப்பட்டு தான் ஜன கூட்டத்தில் போயிட்டு எப்படியாலும் ஒரு வஸ்திரத்தின் ஓரத்தை தொடணும்னு சொல்லி தொட்டு சுகமானாங்க. அல்லேலூயா. இவ்விதமாய் அவர் அதிகாரம் உடையவராய், வல்லமை உள்ளவராய், வார்த்தையில் வல்லமை, அவருடைய சரீரத்தில் வல்லமை, அவருடைய வஸ்திரத்தில் வல்லமை, அவருடைய பார்வையில் வல்லமை, இவ்விதமாய் 100% தேவனுடைய குமாரனாய் இந்த உலகத்தில் வெளிப்பட்டு தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தம்முடைய மகிமை வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் மனுஷ குமாரனாக அல்ல, தேவகுமாரனாய் வெளிப்படுவார்.
தேவகுமாரனா வெளிப்படுவார் அதிகாரத்தோடு வல்லமையோடு. ஆமே, நம்மிடத்தில் இடைப்பட்டு கர்த்தர் தம்முடைய மகிமை நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்ம எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். என் அன்புக்குரியவர்களே, நான் முன்னதே சொன்னது போல உலகமெல்லாம் இன்றைக்கு அனுசரிக்கிற இந்த குருத்தோலை ஞாயிறு பண்டிகையானது நம்முடைய சபையிலும் நாமும் அதை அனுசரிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாய் எனக்கு கொடுத்ததான வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 வருட காலம் ஊழியம் செய்தார். 3 வருட காலங்களில் தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் தேவன் அவருக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்தாரோ, என்ன செய்யும்படியா இந்த உலகத்துக்கு அனுப்பினாரோ அதை அவர் நிறைவேற்றி கொண்டு இருந்தார். எல்லா இடங்களிலும் பாருங்கள், வேதத்தை நம்ம சுவிசேஷ புத்தகத்தில் வாசிக்கும் போது ஒவ்வொரு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்யும் போது அங்கே தேவனின் நாமத்தை மகிமைப்படுத்துவார். இது என்னுடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது, இது என்னுடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றவே இந்த உலகத்தில் வந்து என்று சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் நாம் சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 9வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சகரியா தீர்க்க தரிசனமாய் சொல்கிறாரு. அப்போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வார்த்தை புரிஞ்சிருக்காதா தெரியல. அவர் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறாரு. கர்த்தர் சகரியா தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்துறத சகரியா தீர்க்கதரிசி அங்கே இருக்கிற யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. நிறைய வார்த்தைகளை சொல்கிறாரு. அவங்க சிறைப்பட்டு இருக்கிறாங்க, அவங்க அடிமையாக இருக்கிறாங்க, பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கிறாங்க, எகிப்து தேசத்தார் அவர்களை அடிமையாக்குறாங்க, அசிரியர் அவர்களை அடிமையாக்குறாங்க, பல தேசங்கள் அவங்கள அடிமையாக கொண்டு போய் வைக்கிறாங்க, நெருக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. அவங்களை ஆளுவதற்கு ராஜா இல்லை, அவங்க ராஜாவே இந்த ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்க, அடிமைப்படுத்தி அவங்க தேசத்தில் கொண்டு போய் சிறையாக வச்சிடுறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஆளை கூட ஒரு ராஜா இல்லை, நாங்கள் கஷ்டப்படுறோம், வருத்தப்படுறோம், துன்பப்படுறோம், எங்களுக்கு விடுதலை இல்லை, பலவிதமான உபத்திரவத்தின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், பல கஷ்டங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவங்க இருக்கிறாங்க. அப்போ பாரு, அந்த நாட்களில் ஆண்டவர் அவ்வப்போது ஒவ்வொரு தீர்க்கதரிசி எழுப்பி தம்முடைய ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லுவார். அவருடைய பாவங்களை குறித்து உணர்த்துவார், அவங்க செய்கிற காரியங்களை குறித்து உணர்த்துவார். அவ்விதமாய் உணர்த்துகிற வேளையில் இந்த சகரியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்க வார்த்தை. சீயோன் குமாரத்தியே, எருசலேம் நகரத்தில் இருக்கிற பிள்ளைகளே, எருசலேம் நகரத்தில் இருக்கிற ஜனங்களை நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்க. சொல்லுகிற சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சொன்னால், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அடிமைகளாக இருக்கிறாங்க, ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அடிமை என்பது எப்படி தெரியுமா? ஒரு நல்லா பறக்கக்கூடிய ஒரு பறவையை அது சிறகெல்லாம் கட் பண்ணி ஒரு கூண்டுக்குள்ளே போட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். பறவைக்கு சுதந்திரமே அந்த பறக்கக்கூடியது தான், அது சுதந்திரமாக பறக்கணும். அது சுதந்திரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவையை பிடிச்சி அது சிறகை கட் பண்ணி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சா அதால் நடக்க கூட முடியாதுல்ல. பறக்க தான் முடியல, நடந்தாக போகலாம், நடக்கவும் முடியாது. ஒரு கூண்டுக்குள்ளே அடிச்சிட்டாங்களே, எவ்வளோ ஒரு வேதனை. அடிமை என்பது அப்படி தான், அடிமை என்பது அப்படி தான். அடிமை என்றால் நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரணமாக எல்லாத்தையும் நம்மள மாதிரி செய்யணும் அப்படிலாம் கிடையாது. ஒரு இடத்துல அடிமையாக போயிட்டாங்களா அவங்க சொல்கிற வேலைகள் எல்லாமே செய்யணும். நாம் யாத்திராங்க புஸ்தகத்தில் வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமையாக இருந்தாங்க. அவங்க அடிமையாக இருக்கும்போது பாருங்கள், எகிப்தினுடைய ராஜா அவர்களை மிகவும் உபத்திரவப்படுத்தினார், மிகவும் என்ன பண்ணாராம், ஒடுக்கினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அவங்க சுமக்கக்கூடிய அந்த சுமைகளை ஒரு நாளில் அவங்களுக்கு இவ்வளோ வேலைன்னு சொல்லுவாங்க. அவங்க அவங்க கொண்டு போயிருக்கிற அந்த தேசத்தில்
அவர்கள் என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை அவங்க நிறைவேற்றணும். ஒரு நாளைக்கு இவங்க இவ்வளோ வேலை செய்யணும், செய்து முடிக்கணும். செய்து முடிக்கலன்னா அவங்கள அடிப்பாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, அவங்கள நிம்மதியாக தூங்க விட மாட்டாங்க. அப்போது அந்த அடிமை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அவருக்கு கொடுக்குற வேலையை செய்யணும். உதாரணத்துக்கு நான் ஒரு 60 கிலோ 70 கிலோ இருக்கிறேன்னா, நான் சுமக்க வேண்டிய பாரம் குறைந்தது 50 கிலோவுக்கு சுமக்கணும். அப்படி சுமக்கலன்னு சொன்னால் அடிப்பாங்க. முதுகில் அந்த கல்லுகையோ என்ன பாரத்தை அதை செய்யணும். அவங்க கொடுக்குற வேலையெல்லாம் செய்யணும். நிம்மதியான உறக்கம் கிடையாது, நிம்மதியான சாப்பாடு கிடையாது, மகிழ்ச்சியே இல்லாத வாழ்கிற ஒரு ஜனங்கள் மத்தியில் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து களி கூறு, மகிழ்ந்து களி கூறு. ஏன் நீ மகிழ்ந்து களி கூறணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, நீ அழுது கொண்டு இருக்கிற, நீ வேதனை பட்டு கொண்டு இருக்கிற, நீ துக்கத்தோடு இருக்கிற, உன் வாழ்க்கையில் போராட்டத்தோடு இருக்கிற, களி கூறுமா, கம்பீரி. ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா அவர் சொல்கிறாரு பாருங்க, இதோ உன் ராஜா, உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்றாரு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். நீ ராஜா இல்லாமல் இருக்கிற, அடிமையா இருக்கிற, கர்த்தர் உன்னை விடுவிக்க போறாரு, கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்க போறாரு, கர்த்தர் உனக்கு சமாதானத்தை கொடுக்க போறாரு, கர்த்தர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறாரு. வாழ்க்கையில நெருக்கங்கள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தீர்க்கதரிசி சொல்றாரு, தேவனை நம்பி இருக்கிற ஜனமே, நீ அழுகையோடு இருக்கிற, நீ கண்ணீரோடு இருக்கிற, நீ வருத்தத்தோடு இருக்கிற, உனக்கு ஒரு விடுதலை உண்டாகும், உனக்கு ஒரு விடுதலை கர்த்தர் கொடுக்க போறாரு. மகிழ்ந்து களி கூறு, மகிழ்ந்து களி கூறு, கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்திலே வருகிறார், அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். அவர் ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு சகரியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கு தத்துவம் 3 வருடம் கிட்டத்தட்ட சகரியா தீர்க்கதரிசிக்கும் இயேசு கிறிஸ்துடைய அந்த ஊழிய நாட்களும் கிட்டத்தட்ட 400 வருடங்கள். வேத வல்லுநர்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 400 வருஷத்துக்கு மேலே இந்த வாக்கு தத்துவம் சொல்லப்பட்ட பிறகு கர்த்தர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி நிறைவேற்றுகிறார் என்று சொன்னால், வேதத்தில் நம்ம வாசிப்போம். அவர் ஊழியம் செய்த நாட்களிலே மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். கர்த்தர் இந்த உலகத்தில் தேவன் தனக்கு கொடுத்ததான அந்த ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் வந்தபோது, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரமாக, தேவன் கொடுத்த அந்த வார்த்தையின் பிரகாரமாக, அந்த வாக்கு தத்துவத்தின்படியே கண்ணின் வயிற்றிலே அவர் உருவாகி இந்த உலகத்தில் தேவ குமாரனாக வெளிப்பட்டு கர்த்தர் தனக்கு கொடுத்த அந்த ஊழியங்களை நிறைவேற்றுகிற நேரத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாரு. இந்த 21வது அதிகாரம் கர்த்தர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. எந்த இடத்துல இந்த சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் முழுக்க வாசித்து பாருங்கள், இயேசு தாழ்மை உள்ளவராக இருந்தார், தாழ்மையாக இருக்க சொல்லி சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையும் வாசித்தீங்கன்னா, அங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்குற உபதேசம் என்னென்னா, ஆவியில் எளிமையாக இருங்க, நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், 2 மனுஷங்க ஜெபம் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல சொல்கிறார், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் 14:14 சொல்கிறாரு, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னை தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்க. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அப்படியெல்லாம் இருக்காதீங்க. ஒருத்தவனை 1 மைல் தூரம் நடக்க பண்ணால் நீ என்ன பண்ண, அவனோடு கூட 2 மைல் தூரம் போ. உன் வஸ்திரத்தை கேட்டா என்ன பண்ணு, நீ கொடுத்துரு. உன்னை ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தையும் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி தாழ்மையை கற்றுக் கொடுக்குற. நீங்கள் தாழ்மையாக இருங்க, தாழ்மை உள்ளவர்களாக இருங்க, உங்களை உயர்த்தாதீங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த தெய்வம் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார்.
எல்லா மக்களுக்கு முன்பாக, அங்கே இருக்கிற எருசலேம் நகரத்தாருக்கு முன்பாக தன்னை ஒரு ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். ஏன் அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார், தன்னை ராஜாவாக காண்பிக்கிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும்படியாய். சகரியா தீர்க்கதரிசி சொன்னார்ல, சீயோன் குமாரத்தியே கம்பீரமா, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, மகிழ்ந்து களி கூறு. தீர்க்கதரிசி சொன்னார், கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்தங்களை கொடுக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிற தேவன். சகரியா வாக்கு தத்தம் கொடுக்கும்போது அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் புரியலன்னு சொன்னால், நம்ம ராஜாவை சிறைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க, நம்ம அடிமைகளாக இருக்கிறோம், நம்ம எப்படி களி கூற முடியும், நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், நாம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நாம் துக்கத்தோடு இருக்கிறோமே என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள் யோசித்து இருப்பாங்க, சிந்தித்து இருப்பாங்க. ஆனால் இங்கே 400 வருடம் கழித்து இங்கே இந்த ஜனங்களுக்கு சொல்கிறாங்க, நீ என்ன பண்ணு, மகிழ்ந்து களி கூறு. அந்த வார்த்தை நிறைவேறும்படியா கர்த்தர் இங்கே எருசலேம் நகரத்தில் அவர் ஊழியம் செய்த நாட்களில் தம்மோடு கூட இருந்த ஜனங்களுக்கு, தம்மோடு கூட இருந்த மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார், ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். இதுவரையும் அவர் தன்னை எப்படி வெளிப்படுத்தினார்னு சொன்னால், ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக தான் வெளிப்படுத்தியிருந்தார். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் ஒரே குழப்பத்தின் மத்தியில் தான் இருந்தாங்க. சுவிசேஷம் புத்தகத்தில் போய் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்களேன், அவங்களுக்கு புரியாத ஒரு குழப்பமாக இருந்தது. இயேசு யார், இவர் மனுஷனா, இல்லை தேவகுமாரனா, இல்லை இவர் தீர்க்கதரிசியா, ஒன்றுமே புரியாமல் தான் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணாங்க, வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கவே முடியல இயேசு கிறிஸ்துவை. அப்படி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாருங்கள், தன்னை ஒரு ராஜாவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். எடுத்து வாசிப்போமா? மத்திய எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 1 வசனத்தை நம்ம வாசிப்போமா? அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோட ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்திலே கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால், இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்கள் அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் செய்த நாட்களில் தம்மோடு கூட இருந்த சீசர்களை 2 பேரை கூப்பிட்டு, அப்பா உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க. அந்த கிராமத்துக்கு போயிட்டு ஒரு இடத்துல, இன்னும் மார்க்கு லூக்கெல்லாம் வாசிக்கும்போது தெரு முனையில் கட்டப்பட்ட ஒரு கழுதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வெளியே கட்டப்பட்ட ஒரு கழுதைன்னு சொல்கிறாங்க. அது தொழுவத்தில் இல்லாமல் வெளியே தனியாக கட்டப்பட்ட கழுதைன்னு சொல்கிறாங்க. அதனுடைய விளக்கம் நம்ம அப்புறமா பார்ப்போம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, போய் அந்த கழுதை என்ன பண்ணுங்க, அவிழ்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே கழுதையை குறித்து நம்ம வேதத்தில் வாசிப்போன்னு சொன்னால், யூதர்கள் மத்தியில் அதிகமாக உபயோகப்படுத்தப்பட்டதான ஒரு மிருகம் அப்படின்னு சொன்னால் கழுதை தான். ஆபிரகாம் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் அவங்க உபயோகப்படுத்துறது கழுதை தான். கழுதை தான் அவங்க பிரயாணமாக போகிறதுக்கு அதை வாகனமாக அவங்க பயன்படுத்தினாங்க. அந்த கழுதையை தான் இப்போ நம்ம வச்சுருக்கிறோம், பைக் வச்சுருக்கிறோம், கார் வச்சுருக்கிறோம். எவ்வளோ வசதி படைத்த, எவ்வளோ விலை உயர்ந்த கார் வாங்க முடியும், அவ்வளோ விலை உயர்ந்த காரை வாங்கி வச்சுட்ருக்கோம். ஆனால் அவங்க காலகட்டங்களில் அவங்க போகிறதற்கு பயன்படுத்தியது கழுதை தான். ஏன்னா இந்த கழுதை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த கழுதையினுடைய சுபாவம் எப்படின்னு சொன்னால், தன்னுடைய எஜமான விட்டு எங்கேயும் போகாதான். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 3 வசனத்தில் வாசிக்கிறோம், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கிறேன். என் நண்பருக்கு, இந்த கழுதை பார்த்தீங்கன்னா தன் எஜமான விட்டு வேற எங்கேயும் போகாது. வேற யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் அந்த கழுதையை உபயோகப்படுத்த முடியாது. எந்த ஒரு எஜமான் தன் மேலே ஏறாரோ அந்த எஜமானுக்கு மாத்திரம்தான் அந்த கழுதை அனுமதி கொடுக்குமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் ஒரு புஸ்தகத்தில் வாசித்தேன், அவருக்கு கொடுத்த வெளிப்பாடு அவர் எழுதியிருந்தார்.
கழுதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தன்னுடைய எஜமான் தன்னை எவ்வளவு உபயோகப்படுத்துகிறாரோ அவ்வளவுக்கும் அது என்ன பண்ணுமா, அப்படியே தன்னை அர்ப்பணிக்குமா. வேற யாருமே அந்த அந்த கழுதையை உபயோகப்படுத்தவோ அந்த கழுதையை வேலை வாங்கவோ அது என்ன பண்ணதான், அனுமதி கொடுக்காதான். அது இன்னிய வரைக்கும் அப்படி தான் இருக்குது. நீங்கள் கூட கழுதை கிட்ட போய் நின்று பாருங்களேன். கிட்ட போனாலே நமக்கு பயம். கழுதை கிட்ட போகாதீங்கன்னு ஒரு சில சொல்லுவோம். ஏன்னா அது தன்னுடைய வேலையை காட்டிடும், எட்டி உதச்சிடுமா கழுதை. அதனால தான் ஒரு சில கழுதையெல்லாம் காலை கட்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என் அன்புக்குரியவர்களே, எஜமானுக்கு மாத்திரம் அவருடைய முன்னணி மாத்திரம் அறியக்கூடியது இந்த கழுதை. இந்த கழுதையை தான் எல்லா ராஜாக்களும் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எல்லா ராஜாக்களும் அவங்களுக்குன்னு ஒரு கழுதை இருக்கும், அந்த கழுதை மேலே தான் அவங்க போவாங்க. அதே நேரத்தில் அந்த கழுதையும் வேற யாரையும் தன் மீது சுமக்காம தன்னுடைய எஜமானை மாத்திரம் சுமக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பாருங்க, ஆண்டவர் வேற எந்த மிருகத்தையும் அவர் உபயோகப்படுத்தலை. அவருக்குன்னு வைக்கப்பட்ட ஒரு கழுதை. அல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு எதிர இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அந்த கிராமத்தில் ஒரு கழுதையும் அது கழுதனுடைய குட்டியும் கட்டியிருக்க காண்பீங்க, அதை அவிழ்த்து கொண்டு வாங்க. அது ஏன் அவிக்கிறேன்னு சொல்லி அதை கழுதனுடைய எஜமான் கேட்டான்னா, நீங்கள் சொல்லுங்கள், இந்த கழுதை ஆண்டவருக்கு வேணும். அல்லேலூயா. இந்த கழுதை ஆண்டவருக்கு வேணும். என் அன்பு கூறியவர்களே, ஆண்டவர் பாருங்கள், ஒரு சில இடத்துல ஒரு சிலத்தை ஆண்டவருக்குன்னு வச்சுருப்பார். ஆண்டவருக்குன்னு வச்சது ஆண்டவருக்கு தான், அது யாராலையும் மாற்ற முடியாது. இன்னைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒன்று வச்சுருக்காருன்னு வச்சுங்களேன், அது ஆண்டவருக்கு தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. இன்றைக்கி பாருங்கள், மூன்றாவது உலகப் போர் உண்டாக போகுதுன்னு சொல்லி எல்லாரும் பயத்திலே இருக்கிறோம். ஒரு வாரம் நான் கூட கஷ்டப்பட்டேன். உங்கள் ஊழியருக்கு தெரியும், சிலிண்டர் இல்லை, கேஸ் இல்லை, உடனே காலி ஆகிடுச்சு. புக் பண்ணால் சிலிண்டர் புக் ஆகலை. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் முயற்சி பண்ணேன், எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அப்போ கூட இருந்தால் கூட இந்த சூழ்நிலை கொடுக்க மாட்டாங்க. நம்ம கொடுத்துட்டு என்ன பண்ணுறது, அப்படி ஒரு இதாகிடுச்சு. இன்னும் கூட நம்ம ஐயா கேஸ் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார், நம்ம சாமையா, அவருடைய வண்டிக்கு போகிறதுக்கு. இப்போ 3ஆம் உலகப் போர் உருவாகிட போகுதுன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே பயம். உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 90% மக்கள் என்ன பண்ணுறாங்க, நம்புகிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி இஸ்ரவேலர்களுக்கும் இஸ்மவேலர்களுக்கும் என்ன ஆகிட்டுருக்கு, போர் நடந்துகிட்ருக்கு. ஆண்டவர் பாருங்கள், ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். 12வது அதிகாரத்தை சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், அநேக ஜாதிகள் உன்னிலேருந்து வருவாங்க, அநேக ராஜாக்களை நீ உருவாக்குவ அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். யாருக்கு? ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க முடியாமல் ஆண்டவர் உனக்கு குறித்ததை செய்வார். இதுதான் நம்முடைய விசுவாசம். போராட்டம் வரும், பாடு வரும், உபத்திரம் வரும், அவமானம் வரும், கஷ்டம் வரும், நிந்தை வரும். இவையெல்லாம் வந்தால் கூட ஆண்டவர் கைவிட மாட்டார். இதுதான் ஆண்டவர் மேலே நம்ம வைக்கிற விசுவாசம். எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஆகையினால நம்மளோட வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொடுக்க தீர்மானித்தாரோ அதை கொடுப்பார் என்கிற விசுவாசம் நமக்கு வரணும். ஆனால் ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாராளுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சு. சாராளுடைய விசுவாசம் குறைஞ்சி போச்சு. விசுவாசம் குறைஞ்சி போச்சு. வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுப்பேன், பூமியுடைய சந்ததி உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் ஆபிரகாம் விசுவாசத்து இருக்கிறாரு, சாராளுக்கு விசுவாசம் குறைஞ்சி போச்சு. வாசித்து பாருங்களேன், ஆதியாகமம் புஸ்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனம்னு நினைக்கிறேன். கடாட்சமானார், செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாக இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த ஒரு காலத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். ஆனால் அதுக்கு முன்னாடி பாருங்கள், இது கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். 19வது வசனம் நினைக்கிறேன், 19வது அதிகாரம் நினைக்கிறேன்.
16வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தலாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தால், சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், இந்த அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால். ஆம், சாராளின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். போதுமா. இப்போ பாருங்க, 15வது அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. 15வது அதிகாரம் 1வது வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கூடவும் உனக்கு மகா பெரிய பலனமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவி, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி அவர் கேட்கும்போது, நிச்சயமாக உனக்கு ஒரு பிள்ளையை தருவேன்பா அப்படின்னு சொல்லி 15வது அதிகாரத்தில் ஆண்டவர் தரிசனமாகி ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். 16வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, சாராளுடைய விசுவாசம் குறைஞ்சி கொடுத்த வார்த்தையை நம்பாமல், வாக்குத்தத்தத்தை நம்பாமல் என்ன பண்ணா, சாராயை ஆபிரகாமுக்கு மனைவியாய் கொடுக்குறார். ஒரு சமயம் ஆபிரகாம் கூட சொல்லியிருக்கலாம், அம்மா கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறாரு, அந்த வார்த்தையை நிறைவேற்றுவார். இத்தனைக்கும் ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவர், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் வல்லவர். நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த ஆபிரகாம் அவருடைய மனைவிக்கு பயந்துருப்பார்னு நினைக்கிறேன். மனைவியுடைய சொல்ல கேட்டு அதன்படி நடந்திருப்பார்னு நினைக்கிறேன். குடும்பத்தில் அதாங்க ரொம்ப நல்லது. மனைவின் சொல்ல கேட்டு நடந்தால் குடும்பத்தில் குழப்பம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, சண்டை கிடையாது, சமாதானமாக போகலாம். அவங்க எதை சொன்னாலும் தலையாட்டிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. இப்படி ஆட்டினோம்னா பிரச்சனை. இப்படி ஆட்டிட்டுன்னு வச்சுக்க, நிம்மதியாக குடும்பம் போகும், சந்தோஷமாக சமாதானமாக இருக்கணும். அதுதான் ஆபிரகாம் செஞ்சார்னு நினைக்கிறேன். சாராய் சொல்கிறாங்க, ஆகாருக்கு நீங்கள் ஆகாரை மனைவியாக ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் சொல்லியிருக்கலாம், வேணாம்மா கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறார், நமக்கு ஒரு பிள்ளை நிச்சயமாக கொடுப்பார், ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார், கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். மனைவி மீது பயம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். ஆகையினால் அவர் என்ன பண்ணார், சரின்னு சொல்லிட்டாரு. ஆனால் நடந்தது என்ன, சாராய்க்கு ஆகாருக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான், அவன் தான் இஸ்மவேல். அந்த இஸ்மவேல் தான் இன்னைய வரைக்கும் தொல்லை. அல்லேலூயா. அந்த இஸ்மவேல் தான் இன்னைய வரைக்கும் தொல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆண்டவர் இங்கே நமக்கு சொன்ன அந்த வார்த்தை பாருங்கள், அது ஆண்டவருக்கு வேணும் அப்படின்னா அது ஆண்டவர் தான். ஆண்டவனுக்கு ஒரு காரியத்தை செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா அது நிச்சயமாக செய்வார். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அன்னைக்கு ஆகார் பண்ண ஒரு சின்ன தப்பு, தப்புனால் இன்னைக்கு உலகம் முழுவதும் அது கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. இது உண்மை. எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்க? அன்னைக்கு ஆகார் இந்த காரியத்தை செய்யலை அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கூட்டம் வந்திருக்காது, இப்படி ஒரு ஜனங்கள் வந்திருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆண்டுடைய பிள்ளைகளாக, எல்லாரையும் ஆண்டவரை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். என்னுடைய விசுவாசம் அதுதான். அன்புக்குரியவர்களே, இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, யாராவது கேட்டால் சொல்லுங்கள், அது ஆண்டவருக்கு வேணும், நம்ம ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், சொல்லுங்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற காரியம் என்னன்னு சொன்னால், ஆண்டுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்தில் தன்னை ராஜாவாய் காண்பிக்க வந்தார். அவர் ராஜாவாய் காண்பிக்க வந்தபடினால அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு வாகனம், அவருக்காக வைக்கப்பட்ட ஒரு மிருகம், கழுதை. இந்த உலகத்தில் அநேக மிருகங்கள் இருந்திருக்கலாம், ஆனால் கர்த்தருக்குன்னு ஒரு சில மிருகங்களை ஆண்டவர் வச்சுருக்காரு. அது கழுதை ஆண்டவருக்காக வைக்கப்பட்டது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கூட ஆண்டவருக்கு கழுதையாக இருக்கிறேன். நீங்கள் கழுதையாக இருக்கவே வேணாங்க, ஆண்டவர் நம்மளை மனுஷனாகவே படிச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எல்லாத்தையும் படைத்தாராம், எல்லாத்தையும் படைத்து நல்லது 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 என்று சொன்னார். ஆனால் மனுஷனை மாத்திரம் எப்படி படிச்சிருக்கிறாங்க, அவருடைய சாயலின்படி நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷரை உருவாக்குவோமாக என்று சொல்லி உருவாக்கினார். நீ நானும் அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவங்க, அவருடைய ரூபத்தின்படி நீ நானும் இருக்கிறோம். எவ்வளோ புற மகிமையான காரியம் இல்லை? யாருக்குமே கொடுக்காத சாயலை, யாருக்குமே கொடுக்காத அவருடைய ரூபத்தை,
யாருக்குமே கொடுக்காத அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அதை நம்ம இழந்து போகலாமா? இழக்கக்கூடாது. ஆனால் மனிதர்கள் இழந்து போயிட்டாங்க. இன்றைக்கி அதான் சொல்கிறாங்க, நான் ஒரு கழுதையாக இருக்கிறேன், நான் ஒரு சிங்கமாக இருக்கிறேன், நான் ஒரு புலியாக இருக்கிறேன், நான் ஒரு அடிமையாக இருக்கிறேன். கர்த்தர் நம்ம அப்படியெல்லாம் வைக்க விரும்பலை. அவருடைய சாயலாக நம்ம வச்சுருக்கிறார். அவருடைய வல்லமை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய மகிமையை நமக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய அதிகாரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார். யோவான் எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் ஆகும்படியாய் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தப்பிய தவறிய நான் ஒரு கழுதையாக இருக்கேன்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. யாரை எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுமோ ஆண்டவர் அப்படி எப்படி உபயோகப்படுத்துவார். நீ அவருக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒப்பு கொடு. நீ ஏன் சொல்லிக்காத, நான் கழுதையாக இருக்கிறேன், நான் மாடாக இருக்கிறேன், நான் ஆடாக இருக்கிறேன், கோழியாக இருக்கிறேன், ஒரு இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்க சொல்லாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு எப்படி உங்களை உபயோகப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி உபயோகப்படுத்துவார். அதுதான் பவுல் சொல்கிறாரு, ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறப்பா சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும், இதை தான் நம்ம கேட்கணும். என் அன்புக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து வாசிப்போம், நேரம் ஆகிக்கொண்டு இருக்கிறது. அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, இது ஆண்டவருக்கு வேண்டும்னு சொல்லி உடனே என்ன பண்ணிவிடுவார், அனுப்பி விட்டுடுவார் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வசனம் வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற வந்தார், வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற வந்தார். தேவன் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன செய்யும்படியாய் அனுப்பினாரோ அதையெல்லாம் நிறைவேற்றும்படியாய் வந்தார். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோன்னு சொன்னால், பாவிகளை ரட்சிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கும் போது, நம்ம எல்லாம் ரட்சிக்கும்படியாய். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுலேருந்து ரட்சிக்கப்பட்டீங்க? நான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டேன், நல்லது. என் வாழ்க்கையில் சாபம் இருந்தது, ஆண்டவர் அதிலிருந்து என்னை ரட்சித்தார், நல்லது. வியாதியிலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார், நல்லது. உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார், நல்லது. இப்போது உங்களிடத்தில் பாவம் இல்லையா? இப்போது உங்கள்கிட்ட எந்த விதமான கஷ்டம் இல்லையா? இப்போது உங்களிடத்தில் எந்த விதமான உபத்திரம் இல்லையா? இப்போது உங்களிடத்தில் எந்த விதமான வியாதி இல்லையா? இருக்குதே, அப்போ முழுமையாக ரட்சிப்பு இல்லையே. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை ரட்சிக்கிறார், நம்ம ரட்சித்தார், உண்மைதான். முன்னே நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், முன்னே நாம் பாவிகளாக இருந்தோம், முன்னே நாம் துர்க்கிரை செய்கிறவர்களாக இருந்தோம், முன்னே நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தோம், தேவனை விட்டு தூர போயிருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை கர்த்தர் ரட்சித்தார். ஆனால் இன்னும் நம்மை ரட்சித்து கொண்டே இருக்கிறார். நான் ஒரு உண்மையை சொல்லுவேன், நீங்கள் ஏற்றுக்கணும், யாரும் மறுக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நம்ம பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். என்னோடு சேர்த்து தான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நாம் பாவம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இன்னும் நம்ம பரிபூர்ணம் அடையலை, இன்னும் நம்ம சம்பூர்ணம் அடையலை. ஆண்டவர் சொல்கிறாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். இந்த உலகத்தில் நீங்கள் இருக்கிற கால வரையும் உங்களை சுற்றி பாவம் இருந்துகிட்டே இருக்குங்க, பாவம் இருந்துகிட்டே இருக்கிறோம். இந்த உலகத்தில் அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்து காணப்படும். இந்த உலகம் துன்மார்க்குடைய கையில் விடப்பட்டு இருக்கிறது. நீ பரிசுத்தமாக வாழணும்னு நினைச்சாலும் இந்த உலகம் உன்னை விடாது. எப்படியாகலும் உன்னை கரைப்படுத்திடும், எப்படியாகலும் உன்னை குற்றப்படுத்திடும், எப்படியாகலும் ஏதாகலும் ஒரு தீமைக்குள்ளாக உன்னை கொண்டு போயிடும். ஒவ்வொரு நாளும் நம்ம பாவத்தில் தான் வாழுறோம், பாவத்தில் தான் இருக்கிறோம். இந்த உலகமே பாவத்தில் நிறைந்திருக்கிறது. எப்போ அதில் நம்ம விடுபெறுவோம், எப்போ அதில் நம்ம ரட்சிக்கப்படுவோம்னா, ஒன்று ஆண்டுடைய வருகையின் போது, அல்லது நமக்கு ஆயுள் காலம் முடியும் போது ஒரு பூர்ண ரட்சிப்படையும். அதை வரையும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம். ரட்சிப்பின் அனுபவத்தில் கடந்து போய் கொண்டு தான் இருக்கிறோம். அல்லேலூயா,
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற முடியாது. இந்த உலகத்தில் கஷ்டப்படுகிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்தார். அது என்ன கஷ்டமோ, அது என்ன உபத்திரமோ, என்ன பாடம், என்ன நிந்தை, நம்முடைய குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் மத்தியில் தான் இருக்கிறோம். இன்றைக்கி காலையில் கூட எழுந்து ஜெபம் பண்ணியிருப்போம், ஆண்டவரே இதிலேருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு விடுதலை வேணாப்பா, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு நிம்மதி வேணும் ஆண்டவரை, இந்த காரியத்திலேருந்து நான் வெளியே வரணும் ஆண்டவரை, என் பாரம் நீங்கணும் ஆண்டவரை, என் கஷ்டம் நீங்கணும் ஆண்டவரை, என் சரீரத்திற்கு வியாதி மாறணும் ஆண்டவரை, என் பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் செபிக்கிறோம். கர்த்தர் இதிலிருந்து நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் உரைத்த வார்த்தைகளை நிறைவேற்றும்படியே ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். அதை தான் எருசலேம் நகரத்தாருக்கு ஆண்டவர் தன்னை ராஜாவாய் காட்டுறாரு. ஆண்டவர் தன்னை ராஜாவாய் காட்டி அவருக்கு சொல்கிறாரு. நம்ம சகரியா புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசித்தோம், அவர் ரட்சிக்கிறவர். இதை முதல்ல நம்ம உணர்ந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறவர், அவர் நம்மை ரட்சிக்கிற தேவன், எல்லாவற்றிலிருந்து நம்மை ரட்சிக்கக்கூடியவர். அவரால் இதுதான் முடியும் அப்படி இல்லை. அவர் சர்வ வல்லமை படைத்தவர், அவரிடத்தில் அதிகாரங்கள் உண்டு. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். கடலை பார்த்து அமைதியா இருந்தார், அமைதியா இருந்தது. செங்கடலை 2ஆய் பிளந்தார். அல்லேலூயா. எல்லா அதிகாரமும் அவர் கையில் இருக்குது. அவர் சொன்னால், ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நம்முடைய வாழ்க்கையில் அது நடக்கும். நம்ம முதலாவது அறிய வேண்டிய காரியம் என்னென்னா, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த எருசலேம் நகரத்தாருக்கு தன்னை ராஜாவாக காண்பித்தார். எதற்கென்று சொன்னால், அவர் ரட்சிக்கக்கூடியவர், தம்முடைய ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய ஒரு தெய்வம். இன்னைக்கு நம்மை ஆண்டவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வாசிப்போம், தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் அந்த கழுதையை கொண்டு வர சொன்னார். அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை அப்படின்னு சொன்னால், மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனத்துல வாசிப்போமா? உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்க, அதில் பிரவேசித்த உடனே நல்லா கேட்டுங்க, மனுஷர் ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதையும் கழுதை குட்டியும் கட்டியிருக்க காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாருங்க, மனுஷர் ஒரு காலமும் ஒருவரும் ஏறிராத கழுதை. அல்லேலூயா. அதனால தான் அந்த எஜமான் கிட்ட போய் கேட்டவனே கொடுத்துட்டார் எஜமான். ஏன்னு சொன்னா, அந்த கழுதையின் மேல ஒருவரை அது ஏற அனுமதிக்கலையாம். தன்னுடைய முதுகில் பாரம் சுமப்பதற்காகவே யூதர்கள் கழுதைகளை வளர்த்தாங்க. பொதி சுமக்கும்படியா, அதிகமான மூட்டைகளை சுமக்கும்படியாக யூதர்கள் கழுதைகளை வளர்த்தாங்க. அவங்களுடைய விவசாயத்திற்கு, அவருடைய பிரயாணத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியமாய் தேவைப்பட்டதான அந்த மிருகம் கழுதை. எல்லார் வீட்டிலையும் கழுதை இருக்கும் யூதர்கள் மத்தியில். அப்படியே அந்த கழுதைன்னு சொன்னால் தன் எஜமான் சொல்கிற வார்த்தையை கேட்கக்கூடிய ஒரு கழுதையாக இருக்கும். ஆனால் இந்த கழுதையானது எஜமானுக்கு கீழ்ப்படியாத ஒரு கழுதையாக இருந்திருக்கு. அந்த எஜமானே அது என்ன பண்ணல, ஏற்றவில்லை. அதை வளர்க்குற அந்த எஜமானியை ஏற்றவில்லை. ஏற்றாமல் என்ன பண்ணியிருக்கு, அதை ரொம்ப முரடு பிடிச்ச ஒரு கழுதையாக இருக்கும், ரொம்ப திமிரு பிடிச்ச ஒரு கழுதையாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அந்த கழுதையை பார்த்துருப்பாங்க, வரும்போதெல்லாம் பார்த்துருப்பாங்க. என்ன இந்த கழுதைங்க கட்டி வச்சுட்டு இருக்கு, என்ன இந்த கழுதைங்க கட்டி வச்சுருக்குறது அப்படின்னு பார்த்துருப்பாங்க. நம்ம கூட பிரயாணமாக எங்கேயாவது போகிறோன்னு வச்சுங்க, எங்கேயாவது ஒரே கழுதையில் இதே ஒன்று கட்டி வச்சு டெய்லி பார்ப்போம்னா இந்த கழுதை இங்கேயே கட்டி வச்சுருக்குறாங்களே, பார்த்துட்டே போவோம். அப்போ பாருங்கள், அங்கே இருக்கிற எல்லா மக்களும் அந்த கழுதையை பார்த்துருப்பாங்க. எல்லா மக்களுடைய கண்களையும் அந்த கழுதை என்ன பண்ணியிருக்கோம், தெம்பட்டுருக்கும். அது பார்க்காமலாம் இருந்தவே இருக்க மாட்டாங்க. அந்த கழுதையை தான் போய் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அழுத்து கொண்டு வாங்கன்ற சீசர்களும் போகிறாங்க. ஆனால் அந்த கழுதை எப்படிப்பட்ட கழுதை, ஒருவரும் ஒரு காலமும் ஏறிராத ஒரு கழுதையாக அது இருந்தது. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நம்மால் விட முடியாத காரியங்கள், நம்மால் அந்த காரியத்திலிருந்து வெளியே வர முடியல, அது எதுவாக இருக்கட்டும், உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார் என்று சொன்னால், உங்களோடு கூட கிரியை செய்வார் என்று சொன்னால், நாம் பல நாட்களாக, பல ஆண்டுகளாக, பல வருஷங்களாக அவைகளில் சிக்கி அவைகளில் மாட்டிக்கொண்டு இதிலிருந்து நான் வெளியே வர முடியலையே, எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா,
எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால், கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அந்த காரியத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த காரியத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார். நம்ம எதெல்லாம் கண்ணீர் வடித்தமோ, எதெல்லாம் நினச்சி கஷ்டப்பட்டமோ, எதெல்லாம் நினச்சி வேதனைப்பட்டமோ, எதெல்லாம் நினச்சி வருத்தப்பட்டமோ, இது என் வாழ்க்கையில் நடக்காதா என்று சொல்லி கலங்கணுமோ, அந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த கழுதை பாருங்க, மனுஷன் ஒரு காலமும் ஒருவருக்கு அடங்காதவன். மனுஷர்கள் ஏறிராத ஒரு கழுதைனாலே மனுஷர்கள் பிரயாணம் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த கழுதை மேலே ஏறல. ஏன்னு சொன்னால், இது ஆண்டுடைய கிரியை வெளிப்படும்படியா, ஆண்டுடைய மகிமை வெளிப்படும்படியா இந்த கழுதை ஆண்டவருக்கு வேணும், ஆண்டவர் பயன்படுத்தணும், ஆண்டவர் மாற்றணும்னு சொல்லி இருக்குது. ஆகையினால ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தபடினால அந்த கழுதையின் மேலே தான் இப்போ என்ன பண்ணுறார், ராஜாவாக பவனி போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தன்னை ராஜாவாக வெளிப்படுத்துகிறார். அவர் ராஜாவாக இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர் ரட்சிக்கிறவர் மாத்திரம் அல்ல, நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தான் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து வாசிக்கும் போது பாருங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இந்த சம்பவம் இருக்குது. இந்த கழுதையை குறித்தும் கழுதை குட்டியாக அந்த மரியை குறித்தும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசிப்போமா? வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். போங்க, ஒருவரும் காண்பீர்கள், அழுத்து கொண்டு வாருங்கள், கேட்டால் என்று சொன்னார். அனுப்பப்பட்டவர்கள் போய் அவருக்கு சொன்னபடியே கண்டார்கள். கழுதை குட்டி அவர்கள் அவிழ்க்கும்போது அதற்குரியவர்கள் ஏன் அவிழ்க்கிறேன் கேட்டார்கள். அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். அவர் போகையில் அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். அவர் ஒலிவமலையின் அடிவாரத்துக்கு சமீபமாய் வருகையில் திரளான கூட்டமாகிய சீஷர் எல்லாரும் தாங்கள் கண்ட சகல அற்புதங்களை குறித்து சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அல்லேலூயா, பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவை ஜனங்களும் அறிந்து கொண்டாங்க. இருக்கிற எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டாங்க. வார்த்தை நிறைவேறுகிறது, கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னிலே நிறைவேறுகிறது என்று சொல்லி அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் பாருங்க என்ன பண்ணுறாங்களாம், வஸ்திரத்தை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்களாம், வழியில் போடுறாங்களாம். நம்ம நினைக்கிறோம் வஸ்திரனோடனே அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வழியில் போட்டாங்க, அதில் அந்த கழுதை போச்சு. அன்புக்குரியவங்கள் இல்லை, அவங்க வீட்டில் விலை உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், அது அப்படியே பொக்கிஷமாக வைக்கக்கூடிய வஸ்திரம், அந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்து போகிற அந்த கழுதைக்கு முன்பாக விலை உயர்ந்த சிறந்த அவங்க வைத்திருந்த அந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், சாலையில் விரிச்சாங்களாங்க. நம்மளாம் யோசிப்போம், நமக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ் இருந்தால் சும்மா அதை வந்து யாராவது அழுக்காக்கிடுங்க நம்ம சொல்லுவோம். பிள்ளைங்க வந்து நம்ம அன்பாக வந்து தொடுவாங்க. ஒரு சில நேரத்தில் நம்ம அவசர அவசரமாக கிளம்பி இருப்போம், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போவோம். அப்போ பிள்ளை வந்து அப்பா அப்படின்னு வந்து கட்டி பிடிக்கும், தள்ளு ட்ரெஸ் அழுக்காயிட போகுது. ஒரு சிலர்லாம் ட்ரெஸ் அப்படியே பீரோவில் பார்த்து எடுத்து உடுத்தவும் மாட்டாங்க. நிறைய இருக்கும், அழகழகாக இருக்கும், நல்ல அழகழகான புடவைலாம் இருக்கும், அழகான புடவைலாம் இருக்கும்.
ஆனால் வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமான ஒரு புடவை, யாரும் விரும்பக்கூடாத ஒரு ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரோம். ஆனால் வீட்டில் பார்த்தா அப்படி இருக்கும், அப்படியே வச்சுட்ருப்பாங்க, யாருக்கும் கொடுக்கவும் மனசு வராது, அவங்களும் கட்ட அது போட்டோம், அது வேணாம் நமக்கு. இப்போ நம்ம இங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற ஜனங்கள் பாருங்கள், வஸ்திரங்களை கொண்டு வந்து அவர் வருகிற அந்த வழியில் விரிச்சாங்களாம். அந்த வஸ்திரங்கள் எல்லாம் ஒரு அழுக்கான வஸ்திரமோ அவர்கள் உடித்திருந்த வஸ்திரமும் அல்ல, அவங்களோட வீடுகளில் விலை உயர்ந்த வஸ்திரம். சொல்லுவாங்களா, ராஜா வரும்போது அந்த இது போடுவாங்க பாரு, அந்த என்ன அது இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ரெட் ரெட் காப்பி போடுவாங்களா, அந்த மாதிரி இவர் ஒரு ராஜாவாக அந்த ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்க. ஜனங்க ஏற்றுக்கொண்டதுனால விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து கழுதை மேலையும் போகிற அந்த வழியில் என்ன பண்ணாங்களாம், போட்டாங்களே. என் அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அந்த ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களுக்குரிய சிறந்ததை, தங்களுக்கு எது விலை உயர்ந்ததாக இருந்ததோ அதை கொண்டு இயேசுவின் பாதத்தில் ஆயிட்டாங்க. என் அன்புக்குரியவர்களே, நாம் இன்னைக்கு நம்மை ஆண்டவருக்கு நம்மை சிறந்தவர்களாக, நம்மை மிகவும் சிறந்தவர்களாக, அவருக்கு பிரியமானவர்களாக, அவருக்கு உகந்தவர்களாக, அவர் விரும்புகிற வண்ணமாய் அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவருக்கு சிறந்தவர்களாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது, அவருக்கு மகிமையானவர்களாய் அவர் விரும்புகிற வண்ணமாய் நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு ராஜாவாக இருப்பார். அல்லேலூயா! அவர் ராஜாவாக இருப்பார். அவர் ராஜாவாக இருக்கும்போது நமக்கு குறையே கிடையாதுங்க, நமக்கு குறைவே கூடாதுங்க. அந்த ராஜாதி ராஜா சகலத்துக்கும் அதிகாரமுடையவர், அவரால் எல்லாமே செய்ய முடியும். இன்னைக்கு நம்ம நம்புவோம். அன்னைக்கு இயேசு கிறிஸ்து எருசலேம் நகரத்தாருக்கு தன்னை ராஜாவாக காண்பித்தார். எதற்கு? அவருடைய அதிகாரத்தை காண்பிக்க, அவர் யார் என்பதை காண்பிக்க. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நம்ம வாசித்தெல்லாம் தொடர்ந்து வாசித்து பாருங்களேன். எல்லாரும் தேவனை புகழுகிறாங்களாம். இவர் தான் யார்? நம்மை ரட்சிக்க வந்தவர், இவர் தான் நம்மை மீட்க வந்தவர், இவர் தான் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர், இவர் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், இவராலே அன்றி நமக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லி ஜனங்கள் அறிந்து கர்த்தருடைய நாமத்தை புகழ்ந்தார்கள், தேவனை துதித்தார்கள். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது திரள் சேனை வானத்திலிருந்து தோன்றி உன்னதத்திற்கு தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானம் வாழ்த்தினாங்க. அதே வாழ்த்துதல் சத்தம் இந்த ஜனங்களுடைய வாழில இன்னைக்கு வருது. அதான் வாசிக்கிறோம். எந்த வசனம் அது? 38வது வசனம். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், பரலோகத்திலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமையும் உண்டாவதாக என்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள். அப்போது கூட்டத்தில் இருந்த பரிசேயர் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீசரை அதட்டம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் அல்லேலூயா கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவங்களை நீங்கள் அதட்டினாலும் இவங்களை நிறுத்தினாலும் சாதாரணமாக பார்க்குற சுவரெல்லாம் பேசும்பா, மரமெல்லாம் பேசும், கல்லெல்லாம் பேசும். ஏன்னா ராஜா வரா, எல்லாருக்கும் தெரியும். தன்னை ராஜாவாக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியம், அவர் ராஜாதி ராஜா, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ராஜா, உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா 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 என்று சொல்லி ஜனங்கள் எல்லாம் மார்ப்பரித்தார்கள். அவர் தான் ரட்சிக்கக்கூடியவர். ஜனங்கள் அதை அறிஞ்சிட்டாங்க. அதான் சொல்கிறாங்க, கர்த்தருடைய நாமத்தினால வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், அவர் தான் ஸ்தோத்திரத்துக்குரியவர். பரலோகத்தில் சமாதானம் மகிமை உண்டாவதாக சொல்லி தேவனை புகழ்ந்தார்கள். அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, அவனை சத்தம் போட வேணான்னு சொல்லுப்பா, சத்தம் போட வேணான்னு சொல்லுப்பா, அப்படி சொல்ல வேணான்னு சொல்லு. நான் அவர் சொல்கிறார், இவங்க கூப்பிடலனாலும் இவங்க பேசலனாலும் இருக்கிற எல்லா கல்லும் மண்ணும் மரமும் எல்லாம் கூப்பிடும். அல்லேலூயா. தொடர்ந்து வாசித்து பாருங்க. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்போதோ அவைகள் உன் கண்களுக்கு மறவாயிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நாம் சமாதானத்தை அடையும்படியாய், சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது, நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு ராஜாவாக இயேசு இருக்கிறார். அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜா. நம் ராஜாவின் பிள்ளைகள். நம்ம குறைவாக இருக்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம குறைவாக இருக்கிற போல தோணும். எல்லா குறைகளும் ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தும். அவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் நிறைய கொடுத்துருக்கிறார்.
நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கு. அவர் நமக்கு ராஜாவாக இருக்கார். அவர் நமக்கு ராஜாவாக இருந்தால், அவர் ராஜாதி ராஜாவாய் நம்மை நடத்தினால், அவர் நம்மோடு கூட இருந்து காரியம் செய்யும்போது நாம் எப்படி இருப்போம்னு சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு இந்த குருத்தோலை ஞாயிறு ஆராதனையில் அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். கர்த்தர் தம்மை ராஜாவாக அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கும் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் நமக்கு இருக்கிறார். எல்லாரும் நம்ம விசுவாசிப்போம், நம்புவோம். அவர் ராஜாவாய் நமக்கு இருக்கிறபடினாலே, அவர் நம்மை நடத்துகிறபடினாலே, அவர் நம்மை ஆளுகை செய்கிறபடினாலே நாம் எப்படி இருப்போமா? வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு, அல்லேலூயா, குறையில்லாத ஒரு வாழ்க்கை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவீர்கள். தொடர்ந்து வாசிக்கும் போது, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவன், உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ராஜாவாய் நம் மத்தியில் இருக்கிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் நம் மத்தியில் இருக்கிறார். நாம் சம்பூர்ணம் அடைவோம். சொல்லுங்க, நான் சம்பூர்ணம் அடைவேன், நான் திருப்தி அடைவேன். கர்த்தர் என்னை அதிசயமாய் நடத்துவார். கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்துவார். கர்த்தர் என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார், என் வேலையை நடத்துவார், என் ஊழியத்தை நடத்துவார். நான் எங்கே போறனோ அங்கே எல்லாம் யாருக்கும் நான் அடிமை கிடையாது. நான் ராஜாவின் பிள்ளை, இயேசு ராஜாவின் பிள்ளை. ராஜாதி ராஜன் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துகிறார். நான் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தப்படுவேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பட்ட அவமானங்கள் மாறும், நிந்தைகள் மாறும், உபத்திரவங்கள் மாறும், கஷ்டங்கள் மாறும். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு அவர் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். அவர் ரட்சிக்கிறவராக இருக்கிறார். அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் அவர் செய்கிற தெய்வனாக இருக்கிறார். தன்னை ராஜாவாக வெளிப்படுத்தினார். அவர் ராஜாவாக வரப்போகிறார். இதை மனசில் வச்சுக்கோ. அவர் ராஜாவாக தன்னை வெளிப்படுத்தி ராஜாவாக தான் போயிருக்கிறார். மீண்டும் ராஜாதி ராஜாவாக இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அவருக்கு முன்பாக நாம் குற்றமில்லாதவர்களாய், மாசில்லாதவர்களாய், கரையில்லாதவர்களாய், என் இயேசுவே வாரும், என் இயேசுவே வாரும் என்று சொல்லி இரு கரங்களை உயர்த்தி அவருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்க்கிறவர்களாய் நாம் இருப்போம். இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவருக்கு ராஜாவாக இருந்து நம்மை நடத்துவார். கரங்களில் அப்படியே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.